லைகா புரொடக்ஷன் சுபாஸ்கரன் மற்றும் ரச்சையின் பூபஸ் தயாரிப்பில் உலகநாயகன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 ஜூலை 12 முதல். திருநெல்வேலி மாவட்டம் தெற்கு பாப்பான்குளம் பகுதியில் கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் முத்துப்பாண்டியனிடம் கேட்கலாம். முத்துப்பாண்டியன், வணக்கம். கூடுதல் அரசு பேருந்துகளை இயக்க வலியுறுத்தி பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இது பற்றிய கூடுதல் விவரங்கள் என்ன, சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. திருநெல்வேலி மாவட்டம் கல்லிடைக்குச்சி அருகே தெற்கு பாப்பாங்குளம் என்ற கிராமங்கள் இருக்குது. 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வசித்து வராங்க. அந்த பகுதியில பாத்தீங்கன்னா இன்று காலை பாத்தீங்கன்னா பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் மாணவிகள் மற்றும் கல்லூரி செல்லும் மாணவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் அரசு பேருந்து சிறைபிடித்து ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் தெரிவிக்கும் போது பாத்தீங்கன்னா அந்த பகுதியில ஒரு பேருந்து 1C என்ற பேருந்து கடந்த 3 வருடத்துக்கு முன்பு தொடர்ந்து வந்து கொண்டிருந்த நிலையில் அந்த பேருந்து நிறுத்தப்பட்டதாக அவர்கள் ஒரு குற்றச்சாட்டை தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, இந்த பவனாசம் பணிமனையில் ஏராளமான பகுதிகளுக்கு கிராமங்களுக்கு அரசு பேருந்து செல்கிறது. அந்த பவனாசம் பணிமனையில் செல்லக்கூடிய பேருந்து பாத்தீங்கன்னா காலையில் அந்த கிராமப்புறங்கள், குறிப்பாக ஆலடியூர், ஏர்மாள்புரம், மணிமுத்தாறு, ஜமீன் சிங்கமெட்டி, வைராய்குளம், அயன் சிங்கமெட்டி, பாப்பம் இந்த பகுதியில பேருந்துகள் வருகிறது. ஆனா அந்த பேருந்துகள் பாத்தீங்கன்னா காலையில் குறைந்த அளவில் உள்ள பேருந்துகள் பாத்தீங்கன்னா அந்த கிராமப்புறங்களுடைய மாணவர்கள் மற்றும் அந்த கல்லூரிக்கு செல்லும், அரசு வேலைக்கு செல்லும் அந்த பேருந்துகள் தான் பயணம் செய்கிறார்கள். இந்த பயணத்தில் செய்யும் பொழுது தெற்கு பாப்பாங்குளம் பகுதியில் வரும் பொழுது தங்களுடைய குழந்தைகள் அந்த பேருந்தில் இருக்க இடமும் இல்லை, மற்றபடி படியில் தொங்கியபடி ஒரு பயணத்தை செய்வதாக அவர்கள் தெரிவிக்கிறார்கள். கூடுதலாக அந்த பகுதியில் ஒரு பேருந்தை இயக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, இது இந்த சாலை மறியல் இதோட அவர்கள் 4வது முறையாக பண்றதாக அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். தொடர்ந்து இந்த பகுதிகளுக்கு பேருந்து முறையாக வருவதில்லை, கூடுதலாக பேருந்தை இயக்க வேண்டும், பயணம் செய்வதால் ஒரு பெரும் ஆபத்து இருப்பதாக அவர்களுடைய பெற்றோர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தைக்கு பாத்தீங்கன்னா வருவாய்த்துறை, காவல்துறை அதிகாரிகள் அந்த சாலை மறியலில் ஈடுபட்ட பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களும் பேச்சுவார்த்தை நடைபெற்று சுமார் ஒரு 20 நிமிடமாக அந்த பஸ்ஸை அரசு பஸ்ஸை சிறைப்பிடித்து அதன் பின்பு பேச்சுவார்த்தை பின்பு அவர்கள் கலைந்து சென்று உரிய நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை தெரிவித்த பின்பு அவர்கள் கல்வி சென்றனர்.